கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே கட்சி பணி நடந்து கொண்டிருப்பதை கலாய்வாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். அடிப்படையிலே நானும் எங்களுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அன்பு சகோதரி வளர்மதி அவர்களும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கலாய்விட ஈடுபட்டு வந்திருக்கிறோம். இன்று காலை திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் அன்பிற்குரிய சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏற்பாட்டின்படி இங்கே கள ஆய்வு நடத்தப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் வரி பணத்தை வந்து திமுக அரசு வந்து வீணா வந்து செலவு செய்து ஒரு குற்றச்சாட்டு. அதை பத்தி மக்களின் வரி பணத்துல வந்து இல்லாத கட்டுமானங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க. அதை பத்தி உண்மைதானே? அரசு பணத்தை எடுத்து தன் தந்தைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார். தேவையில்லாத இடங்களெல்லாம் கட்டிடங்களை கட்டி அவர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த ஆட்சி பொறுப்பெடுத்த 4 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு உருப்படியாக ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டி ஒரு 400 கோடி ரூபாயை செலவு செய்தார் என்று சொன்னால் இல்லை. மாறாக தன் தந்தையினுடைய நினைவிடத்திலே பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து அங்கே அவருக்காக விழா எடுத்தார். அதைத் தொடர்ந்து எல்லா கட்டிடங்களையும் கட்டி அதற்கு முன்பே அவருடைய தந்தை திரு கருணாநிதியினுடைய திருவுருச்சிலையை வைத்து விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் அரசு பணம், வரி பணம், மக்கள் பணம் விரயமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜேபியோட வந்து கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு வருங்காலத்தில் முடிவை திருப்பி பரிசு போன அவரே சொல்லியிருக்காரு. யாரு சொல்றது? எங்க சொன்னாரு? எங்க சொன்னாரு? கேள்வியை நண்பர்கள் சரியான முறையில் கேள்வி கேட்க வேண்டும். உங்கள் தேவைக்காக ஒரு தலைவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. சரி, நீங்கள் கேட்டீர்கள், அதற்கு பதில் சொல்லுகிறேன். ஏற்கனவே எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டில் இல்லை என்று பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி சேருவோம் என்று சொல்லிட்டு போயிட்டார். நீங்க உடனே என்ன பண்ணீங்க? காது மூக்கு வாய் வச்சு பிஜேபியோடு கூட்டுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்காக அடுத்த நாளே வந்து அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசிட்டார். இப்படி இருக்கும்போது உங்களை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதை எப்படியாவது பெருசு பண்ணி இந்த சிறுபான்மை வாக்குகளை வாங்கணுன்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து மிகவும் அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு தகுதியாக அவர் பேசவில்லை. ஏதோ ரைடு வந்த உடனே பிஜேபியோட கூட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்து இன்னொரு ரைடு வந்தா பிஜேபியோட கட்சியே அணைச்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னொன்னு இல்லாம 80 ஆண்டு காலம் 90 ஆண்டு காலம் உழைத்த எங்களுடைய தாத்தாவுடைய பேரை வைக்காத வேற ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். நான் கேட்கிறேன், 80 ஆண்டு காலம் 90 ஆண்டு காலம் உழைச்ச நீங்க கணக்குலயே வரேன், 80 ஆண்டு காலம் உழைச்சி அன்னாட காட்சியா சென்னைக்கு வந்த திரு கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறீங்க. அந்த 10,000 கோடிகளுக்கு எந்த அளவிலே நீங்கள் தொழில் செய்து முன்னுக்கு வந்திருக்கிறீர்கள். அவருடைய மகன், இன்னொரு பேரன், அவருடைய மருமகன் முரசொலி மாறன் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி மேல் அவர்கள் குடும்பத்தினுடைய சொத்தாக இருக்கிறது. அது இந்த கட்சியையும் ஆட்சியும் வைத்து அடித்த கொள்ளை. அந்த கொள்ளை பற்றி பேசாமல் இவர் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். இன்னொன்னு கேட்கிறேன்,
எங்கு தலைவரை பத்தி பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த விதமான அருகதையே இல்லை. எங்கு தலைவர் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வந்திருக்காருன்னா சாதாரண நிலையிலிருந்து உழைத்து ஒவ்வொரு தொண்டனோடு இணைந்து செயலாற்றி ஒரு அந்த தொகுதிக்குள்ளாக அந்த மாவட்டத்திற்குள்ளாக உழைத்து கட்சியினுடைய தலைவரிடத்தில் நற்பெயர் பெற்று அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் என்பவர் அப்பனுக்கு மகன் கருணாநிதிக்கு கட்சிக்கு உழைச்சார். ஆனா மு.க. ஸ்டாலின் இந்த கட்சிக்கு என்ன உழைச்சாரு? எடுத்ததுன்னா இளைஞரணி மாநில செயலாளர் எப்படி போட முடியும்? அவன் மகன் போட்டார். அவன் மகன் போட்டு மேயர் கொடுத்தார். அவன் மகன் போட்டு சட்டமன்ற உறுப்பினராகி துணை முதலமைச்சர் கொடுத்தார். இதோட உழைச்ச இந்த மாவட்டத்து பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற துரைமுருகன் கருணாநிதிக்கு அடுத்த இடத்துல இருந்தவர். இப்ப அவர் எங்க இருக்காரு? அடுத்தது தன் தந்தைக்கு எப்படி உதவினாரோ அதே மாதிரி இன்று ஸ்டாலின் வந்து தன் மகனுக்கு. ஆக இந்த கட்சியினுடைய உழைப்பை திருடியவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். அந்த உழைப்பை திருடி ஒரு பதவிக்கு வந்திருக்கிறீங்க. நாங்க அப்படி திருடி வரல, உழைச்சு வந்திருக்கிறோம். நீ ஊர்ந்து வந்த அந்த வந்த இந்து வந்தெல்லாம் சொல்லாத. நீ திருடனுங்க. உழைச்ச லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஆள் வர்றத ஏமாத்தி நீங்க அபகரிச்சுக்கிட்டு நீங்க பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ எங்க தலைவரை பத்தி அரசியல் எங்களுடைய தலைவருடைய அரசியலை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதை இருவருக்கும் கிடையாது. நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு. சிறுபான்மை ஓட்டுகளும் இளைஞர் ஓட்டுகளும் அவருக்கு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. தமிழக அரசியல்ல பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி தமிழக அரசியல் யார் பேசுறாங்க? எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. எங்களுக்கு அப்படி தெரியலையே. விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு. அவர் ஒரு இளைஞர் கட்சி துவக்கி இருக்கிறார். அவருடைய ரசிகர்கள் அவரோடு சென்றிருக்கிறார்கள். அந்த சென்றிருக்கின்றவர்கள் தொண்டர்களாக மாற வேண்டும். தொண்டர்களாக மாறி மக்களோடு சென்று மக்களாக பணியாற்ற வேண்டும். இன்னும் நெடிய தூரம் அவர் அரசியலில் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் என்ற அங்கீகாரத்தை அவரால் பெற முடியும். அதனால் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதை வாழ்த்துவோம், அவ்வளவுதான். தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி வரி வருவாய் வந்து கம்மியா தான் கொடுக்குறாங்க மற்ற மாநிலங்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து ஸ்டாலின் வைக்கிறாங்க. அதை பத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில பேசுறது ஒரு கருத்து, டெல்லிக்கு போறான்னா ஊடக்கும்பூர் போறது ஒரு கருத்து. அதனால அவர் கருத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கே தெரியும் நாம மக்களை ஏமாத்துறோம்னு அவருக்கே தெரியும். தெரிஞ்சேதான் அந்த கருத்தை சொல்றாரு. வேற என்ன பண்ண முடியும்? இதுவரையிலும் உங்க கூட்டணியில எது எது நிரந்தரமா இருக்கு? இனிமேல் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணி என்ன கூட்டணி எங்க நிரந்தரமா இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் உங்க கட்சிக்கு வர மாதிரி ஒரு யார் சொன்னாங்க? அதை போட்டிருக்காங்க, டிவிலையும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க சொல்லி போடுறதுதான். தேர்தல் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டர்களை நம்பி எங்களுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறார். தேர்தல் நெருங்க அந்த எந்தெந்த உணர்வோடு யார் யார் எங்கெங்கே வருவார்களோ அவர்களெல்லாம் வருவார்கள். வருகின்ற நேரத்தில் அவர்களை அரவணைத்து முறையாக கூட்டணி அமைத்த பொழுது ஊடகங்களாகிய உங்களையும் பத்திரிகையை அழைத்து இவர்களோடு நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். ஒரே நிமிஷம் அதுவரையிலும் நீங்க தயவு செஞ்சு பொறுமையா இருக்கணும். இப்ப கேளுங்க. விஜய் மாதிரி ஆட்சியில அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்களே அது மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் அவர் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி ஆரம்பிச்சதுனால மக்களை வந்து ஒரு திசை திருப்பணும், இல்லை வேற அரசியல் கட்சிகளை வந்து திசை திருப்பணும் கூட சொல்லலாம். நாங்கள் நீண்ட காலமாக இந்த இயக்கத்தை நடத்திக்கிறோம். 52 வருஷம் ஆரம்பிச்சு 53வது வருஷத்துல இருக்கிறோம். திடீர்னு எங்களெல்லாம் சொல்லிட முடியாது. அப்படியே சொல்றது இருந்தா கூட நாங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவெடுத்து தான் சொல்ல முடியும். அதனால வந்து அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான். தமிழக அரசியல் வரலாற்றுல அதிமுக திமுக 2 கட்சிகள் இருந்தது. வரப்போற எலெக்ஷன்ல 3வது கட்சி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இது எப்படி உருவாகணும்னு நீங்களே சொன்னேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எதிர்பார்க்கறான்னு சொன்னாங்க. ஏங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைங்க. ஒரு கட்சியை துவக்கும் போது என்ன நினைக்கிறாங்க? அவங்க தொண்டை என்ன சொல்றாங்க? வருங்கால முதல்வரே வருக, அதானே சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமையில நாம எப்படி பங்கெடுத்துக்க முடியும்? சரியா?
இப்ப திராவிட கட்சிகள் வந்து நடிகர் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தவறான கேள்வியை கேக்குறீங்க. நீங்க யாருமே சொல்லாத கேட்காத ஒரு கேள்வியை உங்க மனசுல வச்சுன்னு இன்னொருத்தர் மேல பழிவை போட்டு கேக்குறீங்க. உங்களுக்கு துணிவு இருந்தா நீங்களே டைரக்டா அந்த கேள்வி கேளுங்க. உங்களுக்கு அந்த துணிவே இல்ல. துணிவு இல்லாத பட்சத்துல அந்த கேள்வியை கேட்கறதுக்கு நீங்க எப்படி வரீங்க? நேரடியா கேளுங்க. நடிகர்களா நடிகர்கள் எல்லாம் இனிமேல் அரசியல் வரக்கூடாது நாங்க நினைக்கிறோம், என்ன நினைக்கிறீங்க அப்படி கேளுங்க. நீங்க சொல்றாங்க தயவு செஞ்சு பழி போடாதீங்க. ஊடகங்கள் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது இந்த பொதுவான கருத்தை சொல்லி எங்க கிட்ட பதில் வாங்க முடியாது. அது தவறு. ஆதாரத்தோட இவங்க சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படி கேளுங்க. நடிகர் வந்து எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க. இப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கா 2026ல? இப்ப இருக்கிற கட்சி ஆட்சி எல்லாம் என்ன எந்த இயக்கத்துல இருக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி தானே இப்ப வந்து எதிர்கட்சியா இருக்கு. அது அடுத்த ஆட்சி ஆளுங்கட்சியா வரப்போகுது. எங்க தலைவர் நடிகர் தானே, எங்க அம்மா நடிகை தானே. அதனால மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நடிகராக இருந்த தலைவருடைய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. போதுமா உங்க கேள்விக்கு பதில்? வேற அவ்வளவுதானே?